ஹலோ ஆல், இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட பார்ட் 4 வீடியோ. போன வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன், டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நான் என்எல்பியோட இன்னொரு டெக்னிக் நேம் என்டிட்டி ரெகக்னிஷன் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போன 3 பார்ட்ஸுமே பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் வரும், ப்ளஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த மிஷின் லேர்னிங் பிடிஎஃப்ஸ் கோட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் டீப் லேர்னிங் என்எல்பி பிபிடிஸும் நான் வந்து சீக்கிரமாக இதை முடித்தோடனே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கான எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து சொல்லுங்கள். நான் உங்கள் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்குனே நான் வந்து ஒரு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு வியூஸோ லைக்ஸோ ஷேரோ வந்தால் தான் வந்து எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு அந்த மோட்டிவேஷன் தரத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சின்ன விஷயம் தான். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கிளாஸ்மேட்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு வந்து இது தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து வேறு ஃபீல்டில் இருக்கவங்களும் ஏஐ ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து என்னோட சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் லேர்னிங்லேருந்து, டீப் லேர்னிங்லேருந்து, இப்போ என்எல்பி வரை இன்னும் டீப் லேர்னிங்கும் நான் ஃபினிஷ் பண்ணல, அந்த வீடியோஸும் வந்து வரும். ஸோ ஏஐ ஃபீல்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட வீடியோவை, என்னோட சேனல் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நேம் என்டிட்டி ரெக்கக்னிஷன், என்இஆர் அப்படின்றது என்எல்பியில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரியே ஒரு டாக்குமெண்ட்லேருந்து முக்கியமான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. லைக் இப்போ ஒரு டெக்ஸ்ட் இங்கே எடுத்துக்கோங்களேன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன், கைரா கான் வாஸ் born on April 1999 at சிங்கப்பூர். ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது கைரா கான் அப்படின்றது ஒரு நேம், அண்ட் April 1999 அப்படின்றது ஒரு டேட், அண்ட் சிங்கப்பூர் அப்படின்றது ஒரு லொக்கேஷன். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ப்ரீடிஃபைன்ட் கேட்டகரிஸாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே நேம், டேட், லொக்கேஷன் அப்படின்றதா வந்து ப்ரீடிஃபைன்ட் கேட்டகரிஸ். இது வந்து நேம், டேட், லொக்கேஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பர்சன், அதாவது ஒரு நேமாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், லொக்கேஷனாக இருக்கலாம், ஒரு டைமோட எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், குவான்டிட்டிஸாக இருக்கலாம், மானிட்டரி வேல்யூவாக இருக்கலாம், பர்சன்டேஜாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்படி நிறைய ப்ரீடிஃபைன்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இது என்ன, இந்த வேர்ட் என்ன, ஒரு நேமா, டேட்டா, லொக்கேஷனான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து நேம் என்டிட்டி ரெக்கக்னிஷன். இது ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து நியூஸில். இப்போ சப்போஸ் வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து ஒரு லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ், இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா போஸ்ட்டை நம்ம வந்து அந்த சென்டிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன், மேபி பேங்காக இருக்கலாம், ஒரு என்ன வேணா இருக்கலாம். அங்கே இருக்க ஒரு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸில் வந்து நேம், லொக்கேஷன் அண்ட் மானிட்டரி வேல்யூ அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஏதாவது ஃப்ராட் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து என்இஆர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த என்இஆர் வந்து 2 வேலை தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க நேம், பீப்புள், பிளேஸ், ஆர்கனைசேஷன், டேட்ஸ் எக்ஸட்ரா எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கிளாஸிஃபை பண்ணும். இது வந்து பர்சனா, இது லொக்கேஷனா, இது ஆர்கனைசேஷனான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணும். ஒரு ஆர்கனைசேஷன், கூகுள், அமேசான் மாதிரி இருக்க ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபை பண்ணும். லொக்கேஷன், பாரிஸ், இந்தியா அப்படின்ற லொக்கேஷன் வந்து அது லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் மற்ற எல்லாமே வந்து இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸ்மித், the former head of a place in United States, visited India in 2024. ஸோ இங்கே வந்து ஸ்மித் அப்படின்றது ஒரு பர்சன், அது வந்து ஒருத்தரோட நேம். ஸோ அது வந்து கரெக்டாக பர்சன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸோ யூஎஸ் அப்படின்றது ஒரு பிளேஸ்னால அது வந்து ஒரு லொக்கேஷன், அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வந்து ஒரு பிளேஸ், ஒரு கண்ட்ரி. ஸோ அது வந்து கரெக்டாக வந்து லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. 2024 அப்படின்றது ஒரு இயர். ஸோ அது வந்து கரெக்டாக டேட்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்இஆர் ஐடென்டிஃபை பண்ணும் ஒரு சென்டென்ஸையும். என்இஆரில் பார்த்தீங்கனாலே வந்து நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது.
இல்லை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூல் பேஸ்ட் என்இஆர். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னு சொல்லும்போது நம்மளே வந்து ரூல்ஸை ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுவோம், அதாவது நம்மளே வந்து ரூல்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் இருக்க அந்த என்டிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுவோம் ரூல்ஸ். எப்படி அதோட பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சா தான் அது வந்து நேமா லொக்கேஷனான்னு சொல்ல முடியும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தான் வந்து ரூல்ஸை ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ், அதாவது கேபிட்டலைசேஷன், ஒரு டிஜிட்ஸ், பங்க்சுவேஷன், இதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று எழுதுவோம். இதை ஐடென்டிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்போ சப்போஸ் வந்து கேபிட்டலைஸ்ட் வேர்ட் வந்து ஒரு சென்டென்ஸோட மிடில் இருந்துச்சுன்னா, யூஸ்வலாக வந்து கேபிட்டலைஸ்ட் வேர்ட் வந்து சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். மேபி மிடில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் நவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மேபி ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு லொக்கேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி கேபிட்டலைசேஷன் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அது ஒரு நேமாக லொக்கேஷனாக அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெக்சிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது லெக்சிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆக்சுவல் வேர்ட்ஸ் அண்ட் தேர் கான்டெக்ஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நியூ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. நியூ அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தால் வந்து நம்ம வெறும் நியூ இருந்தால் அது வந்து ஒரு புதுசு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வந்து ஒரு மிடில் ஆஃப் த சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, நியூ கூட சேர்ந்து யாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு லொக்கேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அந்த மாடலுக்கு சொல்லுவோம். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுவோம், ரூல்ஸை வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சின்டாக்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்ஸ். பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் ஆஃப்டன் ஃபாலோ ஸ்பெசிஃபிக் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஸோ வந்து ப்ராப்பர் நவுன்னா வந்து கண்டிப்பாக ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நவுனா, அது வேர்பா, அது அட்ஜெக்டிவா, அட்வர்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேர்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதை வச்சு நம்ம வந்து லொக்கேஷனா நேமான்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி பேஸ்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது அதை வந்து கெசட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேபி நான் ப்ராப்பராக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல, பட் அதை வந்து கெசட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரினா என்னது? ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிறது தானே. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம சென்டென்ஸை மேட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த நேம் வந்து அதில் இருந்துச்சுன்னா அது வந்து இது நேம், இந்த பிளேஸ் அங்கே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லொக்கேஷன் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டில் மேட்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன், கரண் வாஸ் பார்ன் இன் இந்தியா. ஸோ கரண் அப்படின்றவங்கள எப்படி உங்கள் பர்சன்னு சொல்லி இந்த மாடல் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, இது வந்து கேபிட்டலைஸ்டாக இருக்குது, ப்ளஸ் அது வந்து சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. அண்ட் அதோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா வந்து நவுனாக இருக்குது. அது வந்து நவுன் கண்டுபிடிக்குது, அது கேபிட்டலைஸ்டாகவும் இருக்குது, சென்டென்ஸோட ஸ்டார்டிங்காகவும் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரூல் பேஸ்ட் என்இஆர். பட் இதில் இருக்க என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி வந்து ரூல்ஸை க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ப்ளஸ் புதுசாக நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு சென்டென்ஸ். பட் சென்டென்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் வரும்போது இந்த மெத்தட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ்.